யமுனா வந்து தவறான முடிவுக்கு போனோன்னே நிவின் கரெக்டாக அங்கே வந்துடுறாரு. வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே யமுனாவை தூக்கி ஏன் இப்படி பண்ண யமுனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறாரு. உடனே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த மெடிசன் வந்து ஃபுல்லாகவே வந்து காலி பண்ணியிருக்காங்க. தவறான மெடிசன். அந்த மெடிசன் வந்து இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து யமுனாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு நிவின். இங்கே வந்து காவேரி வந்து இறங்குறாங்க. உடனே காவேரி உள்ளே வர மறுக்கிறாங்க. இல்லைங்க நான் முதல்ல வந்து யமுனாவை பார்த்துட்டு வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா யமுனா அங்கே இல்லை. ஃபோனில் வந்து எடுத்து பார்க்குறாங்க. ஃபோனில் எடுத்து பார்த்தோன்னே இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து நிவினுக்கு அனுப்பிச்சது இருக்குது. இந்த மாதிரி நான் வந்து இந்த உலகத்தில் இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் நிவினுக்கு கால் பண்ணுறாங்க. நிவின் வந்து இந்த மாதிரி யமுனாவை சேர்த்துருக்க ஹாஸ்பிட்டலில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க காவேரி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. கடவுளே எப்படி யமுனாவுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது, அவள் நல்லா இருக்கணும், ப்ளீஸ் தயவு செய்து அவளை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே கதறி அழுதுகிட்டே போகிறாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நிவின் வந்து தவிச்சு பண்ணிக்கிறேன். என்னாச்சு நிவின், யமுனா இப்போ எப்படி இருக்கா அப்படின்னோடனே கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்கா, நல்ல காலம் உடனே சேர்த்துட்டோம், அதனால் பிரச்சனை கிடையாதுன்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே யமுனா போய் பார்க்குறாங்க. யமுனாவுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்குது. அதை பார்த்துட்டு கதறி கதறி அழறாங்க. காவேரி காவேரி அழாத காவேரி அப்படின்றாங்க. நான் படித்து சொன்னேனே, ஏன் இப்படிலாம் பண்ணுறானே தெரியல, எதை பற்றி யோசிக்காமல் யாரை பற்றி யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்பட்டு அழறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிவின் தவிக்கிறாரு. எப்படி வந்து சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே தவிச்சிட்ருக்காரு. வந்து என்ன பண்ணுறாங்க, குமரன் நடிக்க சொல்லி கூப்பிட்றாங்க. ஷார்ட் ரெடின்னு சொல்லிட்டு குமரன் போயிட்டு அவ்வளோ அழகாக நடித்து முடிச்சிடுறாரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து சந்தோஷமாக கிளாப் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிங்க அப்படின்னு சொல்லி டேரக்டர் வந்து பாராட்டுறாரு. கூட அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவரை வந்து பாராட்டுறாங்க. பரவாயில்லைங்க நடிச்சிட்டிங்க நல்லபடின்னு, இதே மாதிரி தொடர்ந்து நடிப்பா, ஏன்ப்பா டென்ஷன் ஆகிற அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கங்கா பார்த்தீங்களே நான் சொன்னல நீங்கள் நடிப்பீங்களே, நடிச்சிட்டிங்க பார்த்தா. ஆமாம் கங்கா, நீ கொடுத்த தைரியத்தால் தான் நான் நடித்தேன் அப்படின்னு எல்லாருமே சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. இப்போ மாமாவை எப்படி போடுறாங்க, அப்படி மாமாவை எப்படி திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. கூட இந்த ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த தொழில் இதெல்லாம் சகஜம், நல்லா இருந்தால் பாராட்டுறதும் சரியாக பண்ணலாம் திட்டுறதும் இந்த தொழிலில் ரொம்ப சகஜங்க, அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, கண்டிப்பாக வந்து குமரன் நல்ல நிலைமைக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டுறாங்க. எல்லோரும் சேர்ந்து அவங்க கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இதை பார்க்குற கங்காவுக்கு செம கடுப்பாக இருக்குது. அவங்கள பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து நம்ம குமரனை வந்து தொட்டு பேசிட்டு போகிறாங்க. இதுக்கு மட்டும் குறைச்சிடல, எப்போ பார்த்தாலும் தொட்டு பேசுகிறான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. சரி டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு முடிஞ்சிச்சுல, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. இங்கே வந்து அவருக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தவருப்பா, நீ கலக்கிட்டப்பா, சூப்பராக வந்து பாராட்டிட்டாரு டேரக்டர், இதுக்கப்புறம் நீ தான்ப்பா இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு போகிறாரு. அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து வீட்டுக்கு போகணும், டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மாமா நீங்கள் கலக்கிறீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா பாராட்டுறாங்க. சரி யமுனா ரொம்ப நேரம் தனியாக இருக்கா, நம்ம போகலாண்டி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. இங்கே வந்து காவேரி தவிச்சு போய் உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே டாக்டர்ஸ் கிட்ட ஓடி போய் கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ பரவாயில்லம்மா, அந்த பொண்ணு வந்து நிறைய வந்து இந்த மாதிரி சாப்பிட்ருக்கா, அதனால தான் அவளுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு. இப்போ பரவாயில்லம்மா, காப்பாற்றிட்டோம், கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்ததால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடிஞ்சுது. இப்போ அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்தில் கண்ணு திறந்துருவாங்க, போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்படியே காவேரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிவினும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரியை பார்க்குறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து அழுதுட்டு அப்படியே வந்து நிவினை பார்க்குறாங்க. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு, ஏன் காவேரி இன்னும் வரல, கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுவாளே, அவங்க வீட்டிலலாம் யாரும் வரல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா எங்கே போனா காவேரி ஆளே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்குறாரு. இல்லை தாத்தா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னும் வராமல் இருக்காளே, அங்கேயே இருக்காளோ, ஒருவேளை நைட் வருவாளா வரமாட்டாளா, வரலன்னா நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. இங்கே வந்து காவேரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. சரிங்க நீங்கள் போய் பார்க்கலாம், அவங்க கண்ணை திறந்துட்டாங்க அப்படின்னோடனே உடனே போய் பார்க்க போகிறாங்க. அப்போ வந்து நிவின் பார்க்க போகிறேன், நிவின் ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. என்ன விஷயம் காவேரி அப்படின்னோடனே, கிட்டே நான் பேசணும் நிவின் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு காவேரி, எனக்காக வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணுவீங்களா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் காவேரி, ஒன்று தான் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன், தயவு செய்து யமுனாவை ஏற்றுக்குங்க ப்ளீஸ் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டு அழறாங்க. அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாரு நிவின். இதோட முடியுது.